காலைதோறும் புதியவை பயப்படுங்கள் என்கிற தேவன். பிப்ரவரி 2. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். யாத்ராகமம் 20:20. இஸ்ரவேலருக்கு 10 கற்பனைகளை கொடுக்க வந்த தேவன் மலை மேல் இறங்கி அவர்களோடு பேசினார். இஸ்ரவேலர் மிகவும் பயந்தார்கள். தாங்கள் இறந்து போவோம் என்கிற பயத்தில் மோசேயிடம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களிடம், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். யாத்ராகமம் 20:20. தேவன் ஏதாவது கெடுதல் செய்து விடுவார் என்று பயப்பட தேவையில்லை. அதே சமயம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றும் அதே வசனத்தில் மோசே சொல்கிறார். யாத்ராகமம் 20:20 கூர்ந்து கவனியுங்கள். தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். புரிகிறதா? தேவனை பற்றும் பயம் நமக்கு இருக்க வேண்டும். பயப்பட தேவையில்லை, ஆனால் பயம் இருக்க வேண்டும். இதற்கு என்ன அர்த்தம்? பயம் என்கிற வார்த்தையானது 2 வித்தியாசமான அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது எனில் புரிதலால் உண்டாகிற கலக்கமான ஒரு உணர்ச்சி தான் பயம். அந்த ஆபத்து எனக்கு வரலாம், அது சுயநல பயம். இது முதலாம் வகை. அந்த ஆபத்து நான் நேசிக்கிற ஒருவருக்கு வரலாம், அது பிறர் நல பயம். இது 2ஆம் வகை. 2017ஆம் ஆண்டு சீனாவில் வெளியான ஒரு காணொளி கோடிக்கணக்கான மக்களின் மனதை தொட்டது. ஒரு பள்ளி மாணவன் வகுப்பில் கைபேசி பயன்படுத்தியதற்காக பிடிபட்டான். ஆசிரியரான அப்பாவிடம் இதை சொன்னபோது அவர் கோபப்படுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த தகப்பன் தன் சட்டையை கழற்றிவிட்டு ஒரு குச்சியை மகனிடம் கொடுத்து, என்னை அடி என்றார். மகன் மறுத்தான். அதனால் அப்பா தன்னைத்தானே அடிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு அடியும் அவரது அன்பை கதறியது. மகன் அழுதான். கைபேசியை தூக்கி எறிந்துவிட்டு அப்பாவை கட்டி அணைத்து கொண்டான். இனி அவன் தவறு செய்ய பயப்படுவான். எதற்கு? அப்பா அடித்து விடுவார் என்றா பயப்படுவான்? இல்லை, அப்பா தன்னை அடித்து கொள்வார் என்று பயப்படுவான். இது 2ஆம் வகை பயம். பிரதமரோ முதல்வரோ உங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அவருடைய அன்பை எப்பொழுதும் நினைப்பீர்கள் அல்லவா? சர்வ லோகத்தையும் படைத்த தேவன் அன்று இஸ்ரவேலருடைய வீட்டுக்கு வந்தார். அவர் அன்பு எவ்வளவு பெரியது! நாம் தவறு செய்தால் இந்த தேவன் வேதனைப்படுவார். இதை நினைத்து பயம் வர வேண்டும். நீங்கள் எனக்கு பயப்படும்படிக்கு என்னிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று வாக்கு பண்ணுகிறார். ஜெபம். பாவங்களால் எங்களுக்கு துன்பம் வருகிறதே என்று நீர் வேதனைப்படுகிறீர். இந்த பயம் எங்களில் வளர உதவி செய்யும். ஆமேன்.